வணக்கம். விவேகானந்தர் சரிதம் பகுதி 10. பகுதி 9இல் விவேகானந்தர் இளமைப் பருவத்திலேயே எவ்வளவு துணிவுடையவராக இருந்தார், தெளிவுடையவராக இருந்தார் என்பதைப் பற்றி தெரிந்து கொண்டோம். இப்பொழுது மனிதன் கடவுளை காண முடியுமா என்ற தலைப்பில் நாம் விவேகானந்தர் குறித்து அறிய இருக்கின்றோம். பிலே வளர்ந்து இளைஞனாகி நரேந்திரநாதன் என்று அழைக்கப் பெற்றான். நண்பர்கள் அவனை நரேன் என்று சுருக்கமாக பெயரிட்டு அழைத்தனர். கல்கத்தா பல்கலைக்கழகம் நடத்திய நுழைவுத் தேர்வில் முதல் வகுப்பில் நரேன் தேர்ச்சி பெற்றான். அது 1880ஆம் வருடம். நரேனின் வயது 17. அவன் கல்லூரி செல்லத் தொடங்கினான். சிறு வயதிலிருந்தே நரேனுக்கு கடவுளிடம் ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு. இப்போது அவன் மேலும் அதிகமாக அவரைப் பற்றி சிந்திக்கத் தொடங்கினான். கேள்விகளும் சந்தேகங்களும் அவனை அலைக்கழித்தன. கடவுள் யார்? அவர் எங்கிருக்கிறார்? நம்மால் அவரை காண முடியுமா என்ற கேள்வியும் அவனுக்குள் எழுந்தன. அடிக்கடி இக்கேள்விகளைப் பற்றி அமர்ந்து சிந்தித்தான். சிறு வயதில் நரேன் தியான விளையாட்டு விளையாடுவது வழக்கம். இப்போதோ உண்மையிலேயே அவன் முனிவரைப் போன்று தியானம் செய்ய ஆரம்பித்தான். நரேன் தனது அறையில் தனியாக பல மணி நேரங்கள் அடிக்கடி அமர்ந்திருப்பான். அவன் பாடங்களை பயில்வதாக அவன் அன்னை நினைப்பாள். அவனோ இறை சிந்தனை செய்து கொண்டிருப்பான். கடவுளைப் பற்றியும் அவரை அடைய பக்தர்கள் ஏங்கியதையும் விவரிக்கும் பாடல்களையும் பாடுவான். நரேனின் குரல் மிக இனிமையாக இருக்கும். அவனுக்கு நிறைய பாடல்கள் தெரியும். ஆனால் இறை சிந்தனை எளிதல்லவே. அதை எவ்வாறு நரேன் அவ்வளவு சுலபமாக செய்தான்? நரேன் உண்மை பேசுவதை எப்போதும் கடைப்பிடித்து வந்தான். அவன் புத்தம்புது மலர் போல தூய்மையானவனாயிருந்தான். இவற்றின் காரணமாகவே அவனால் கடவுளை குறித்து எளிதாக சிந்திக்க முடிந்தது. நரேன் இறைவனை குறித்து சிந்திக்க சிந்திக்க அவரை காண வேண்டும் என்ற ஆவல் அவனுக்கு அதிகரித்தது. யாரேனும் ஒருவர் கடவுளை கண்டிருக்கிறாரா என்று அவன் மனம் தேடி தவித்தது. நன்றி.